இப்போ சாதாரணமா நாம ஒரு கோவிலுக்கு போறோம். அங்க பல முகங்கள் இருக்கிற ஒரு சாமி சிலையையோ அல்லது ஒரு உருவத்தையோ பார்க்கறோம். ஆமா, வழக்கமா நடக்கிறது தான். பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு அது பக்தி சார்ந்த ஒரு விஷயமாவோ அல்லது ஒரு பழமையான கலை வடிவமாவோ மட்டும்தான் தெரியுது. ஆனா அந்த உருவங்களுக்கு பின்னாடி 2000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு முழுமையான உளவியல் வரைபடம், அதாவது ஒரு மனிதன் எப்படி முழுமை அடையணும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ப்ளூ பிரிண்ட் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் பண்டைய தமிழ் சமூகத்தோட, குறிப்பா இந்த சங்ககால தத்துவங்களோட ஆகச்சிறந்த ரகசியம்னே சொல்லலாம். நாம எப்பவுமே விஷயங்கள அதோட மேற்பரப்புல மட்டுமே பார்த்து பழகிட்டோம். ஆனா இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல எடுத்துக்க போற நக்கீரர் எழுதின திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற சங்ககால இலக்கியம் ரொம்ப ஆழமான ஒரு தளத்துல இயங்குது. கண்டிப்பா. அதுல சொல்லப்படுற முருகனோட 6 முகங்கள் வெறுமனே ஒரு புராண கதைகளுக்காக உருவாக்கப்பட்டவை கிடையாது. மனித மனதோட 6 வெவ்வேறு பரிமாணங்களை ஒருங்கிணைக்கிற ஒரு உன்னத தத்துவம் அது. இந்த இலக்கியத்தை பத்தி நான் படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துச்சு. என்னன்னா, சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு தனித்துறையே இல்லாத காலத்துல மனித மனதோட இவ்ளோ சிக்கலான உணர்வுகளை எப்படி அவங்களால ஆவணப்படம் பண்ண முடிஞ்சது? சூப்பரான கேள்வி. அதுக்காக அவங்க பயன்படுத்தல உத்தி தான் உருவகப்படுத்துதல், அதாவது பர்சானிஃபிகேஷன். அந்த காலத்துல உளவியல் புத்தகங்கள்லாம் கிடையாது பாத்தீங்களா? ஆமா, நோட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதேதான். அதனால ஒரு மனிதன் எந்தெந்த குணங்களை வளர்த்துக்கணும் அப்படிங்கறத ஒரு தெய்வத்தோட பல முகங்களா உருவகப்படுத்தி அத மக்களோட அன்றாட வாழ்வியலோட கலந்துட்டாங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அது தலைமுறையா ஈஸியா கடத்தப்படுற ஒரு நினைவு கருவியா, அதாவது ஒரு நிமோனிக் டிவைஸா மாறிடுது. ஓ, அப்ப அது ஒரு மெமரி டெக்னிக் மாதிரியா? ஆமா. திருமுருகாற்றுப்படை அடிப்படையில ஒரு ஆற்றுப்படை நூல். அதாவது வழி தெரியாத ஒருத்தனுக்கு வழி தெரிஞ்ச ஒருத்தன் ஆற்றுப்படுத்துறது, வழிகாட்டுறது. சாதாரணமா மன்னர்கள் கிட்ட பரிச வாங்க புலவர்கள் ஆற்றுப்படுத்துவாங்க, கரெக்டா? கரெக்ட். ஆனா இங்க நக்கீரர் ஒரு மனிதனோட ஆன்மாவும் மனதும் முழுமை அடையறதுக்கான வழிய இந்த 6 முகங்களோட குறியீடுகள் மூலமா ஆற்றுப்படுத்துறாரு. அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒரு மனுஷன் முழுமையடைய அவனுக்குள்ள இருக்கிற இந்த 6 முகங்களை, அதாவது 6 உளவியல் நிலைகளை அவன் தொடணும். சரிதானே? நாம அப்படியே ஒவ்வொன்னா உள்ள போய் பார்க்கலாம். நக்கீரர் தன்னோட முதல் முகமா எதை முன்வைக்கிறாரு? முதல் முகம் பாத்தீங்கன்னா, உலகத்துல உள்ள அறியாமை அப்படிங்கிற இருள நீக்கி ஞான ஒளிய வீசுற முகம்னு நக்கீரர் விவரிக்கிறாரு. மனித பரிணாமத்தோட முதல் படியே இந்த அறியாமையிலிருந்து விடுபடுறது தான். ஒரு பேஸ் லெவல் விழிப்புணர்வு உதாரணத்தோட பொருத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு இருண்ட வெளிச்சமே இல்லாத ஒரு நெடுஞ்சாலையில ராத்திரி நேரத்துல கார்ல பயணிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி என்ன இருக்கு, பாதை எங்க போகுதுன்னு எதுவுமே தெரியாத ஒரு பதற்றம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அப்போ நீங்க உங்க காரோட ஹைபீம் வெளிச்சத்தை போடுறீங்க. இப்போ அந்த ஒளியில பாதை ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த முதல் முகத்தோட வேலை அந்த ஹைபீம் வெளிச்சம் போல செயல்படுறது தானே. இது காரை ஓட்டாது, ஆனா நாம எந்த பாதையில பயணிக்கணுங்கிற அந்த காக்னிட்டிவ் கிளாரிட்டியே கொடுக்குது. மிக சரியான ஒப்பீடு. அந்த இருள் தான் மனிதனோட அறியாமை மற்றும் பயம், என்ன பண்றது, எப்படி வாழ்றதுங்கிற குழப்பம். அந்த ஹைபீம் வெளிச்சம்தான் முதல் முகம் தர்ற ஞானம். உங்களுக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் பாதை தெரியாம உங்களால எந்த முடிவையும் எடுக்க முடியாது. உண்மைதான். அதனால தத்துவ ரீதியாவோ அல்லது அன்றாட வாழ்விலோ முதல் தேவை அப்படிங்கிறது அறிவாற்றல் மூலமா இந்த இருளை விளக்குறது தான். சரி, இப்போ பாதை தெளிவாயிடுச்சு. இருள் விலகி நான் யார், என் பயணம் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த பாதையில பயணிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே. மனிதர்களாகிய நமக்கு வழியில எத்தனையோ வழிகள், சோர்வுகள்லாம் ஏற்படும். இங்கதான் அந்த 2ஆம் முகம் உள்ள வருதா? சரியா பிடிச்சிங்க. அறிவாற்றல் சார்ந்த தெளிவு மட்டுமே ஒரு மனிதனை முழுமையாக்கிடாது. ஏன்னா அது வெறும் தகவல் தான், இன்ஃபர்மேஷன் மட்டும் பத்தாது. ஆமா, மனிதர்கள் உணர்ச்சிகளால் ஆனவங்க. அதனாலதான் 2ஆம் முகம் பக்தர்களோட குறைகளை கேட்டு அவங்களுக்கு அருள் புரியும் முகம்னு இலக்கியம் சொல்லுது. அதாவது ஒரு மனிதனோட துயரங்களை, அவனோட மன வலிகளை காது கொடுத்து கேட்டு அவனுக்கு அளவற்ற கருணைய காட்டுறது. இது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா தோணுது. ஏன்னா இன்னைக்கு மனிதர்களுக்கு அறிவுரையை விட தங்களோட வழிகளை காது கொடுத்து கேட்க யாராவது இருக்க மாட்டாங்களாங்கிற ஏக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. நாம ஒருத்தரை கூப்பிட்டு மணிக்கணக்கா பேசுறோம். அவர் எந்த சொல்யூஷனும் சொல்லாட்டி கூட அவர் அமைதியா கேட்டுக்கிட்டதே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. கண்டிப்பா. ஆக இந்த 2ஆம் முகம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு ஆக்கச்சிறந்த தெரபிஸ்ட் போல செயல்படுதா? எந்தவித முன்முடிவுகளும் இல்லாம, அதாவது ஜட்ஜ் பண்ணாம நமது குறைகளை கேட்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் போல. ஆமா, இது ஒரு மிகச்சிறந்த உளவியல் நுட்பம்.
ஆக்டிவ் லிசனிங்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் துயரத்தில் இருக்கும்போது மூளைக்கு தேவையான லாஜிக்கோ அறிவோ அங்க வேலை செய்யாது. வேலை செய்யாது, ஆமா. அங்க தேவைப்படுறது தூய்மையான கருணையும் எம்பத்தியும் மட்டும்தான். அறிவால ஒரு மனிதனோட மனக்காயங்களை ஆற்ற முடியாது. அதுக்கு தீர்ப்பளிக்காத, விமர்சிக்காத ஒரு கருணை நிறைந்த தெரபிஸ்ட் தேவை. அதுதான் இந்த இரண்டாம் முகம். வாவ்! முதல் முகம் மூலமா எனக்குள்ளே இருந்த அறியாமை இருள் நீங்கிடுச்சு. இரண்டாம் முகம் மூலமா என் மனக்காயங்களும் குணமடைய ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது நான் இப்போ இன்டர்னலாகவும் எமோஷனலாகவும் தெளிவாகவும் வலிமையாகவும் இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நபர் அடுத்து என்ன பண்ணுவாரு? இயற்கையாவே அவரு இந்த சமூகத்துல இறங்கி நல்ல விஷயங்களை செய்ய முற்படுவாரு. ஆனா சமூகத்துல ஒருத்தர் நல்ல காரியங்களை செய்ய முற்படும்போது அங்க நிச்சயம் ஏதோ ஒரு எதிர்ப்பு வரும் இல்லையா? இந்த சிக்கலை திருமுருகாற்று படம் எப்படி டீல் பண்ணுது? இந்த இடத்துல உங்களோட லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப சிறப்பா செயல்படுது. ஒருத்தன் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிட்ட பிறகு அவன் சமூக பொறுப்பை நோக்கி நகர்றான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி சமூகத்துல நற்செயல்கள், தர்மம் நடக்கும்போது தடைகள் வரும். இந்த சிக்கலை தீர்க்கத்தான் மூன்றாம் முகம் வருது. ஓ, மூணாவது முகத்தோட வேலை இதுதானா? ஆமா, இந்த முகம் அந்தணர்கள் மற்றும் முனிவர்கள் செய்யற வேள்விகளையும் நற்செயல்களையும் பாதுகாத்து துணை நிற்கும் முகமா செயல்படுது. இது சமூக கட்டமைப்பை பாதுகாக்கிற ஒரு அரண். அதாவது சமூகத்துல நல்லது பண்றவங்க, கற்பிக்கிறவங்க, மருத்துவம் பார்க்கறவங்க தங்களோட வேலைகளை எந்தவித பயமும் இல்லாம தடையின்றி செய்யறதுக்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பு தேவைப்படுது. அந்த பாதுகாப்பு உறுதி செய்யற சிஸ்டம் தான் மூன்றாம் முகம். நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட். தனி மனிதன் சரியா இருந்தா மட்டும் பத்தாது, சமூகம் தடையின்றி இயங்க அறத்தை காக்கிற ஒரு பொறுப்புணர்வு மனிதனுக்கு தேவை. அது ஒரு விழிப்புணர்வுள்ள ஆக்டிவ் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லலாம். சரி, சமூகம் பாதுகாப்பை எங்க தொடங்கிடுச்சு? இப்ப மனிதனுக்கு அடிப்படை பிரச்சனைகள் எதுவும் இல்ல. மனிதனோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? அவனோட தேடல் பிரபஞ்சத்தை நோக்கி விரியும் இல்லையா? இதற்கும் நான்காம் முகத்திற்கும் தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. சமூகத்தோட அடிப்படை தேவைகள் பாதுகாக்கப்பட்டதும் மனித அறிவு பிரபஞ்சத்தோட ரகசியங்களை நோக்கி நகரத் தொடங்குது. நான்காம் முகம் உலக பொருட்களோட ரகசியங்களை உபதேசித்து மெய்யறிவை, அதாவது பிரபஞ்சத்தோட உச்சகட்ட அறிவியலை கத்துத்தரும் முகம்னு நக்கீரர் விளக்குறாரு. இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா முதல் முகம் ஞான ஒளி அப்படின்னு பார்த்தோம், அதுவும் அறிவுதான். நான்காம் முகமும் அறிவுத்தான் புகட்டுது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? முதல் முகம் அப்படிங்கிறது ஒரு காரை எப்படி ஓட்டுறதுன்னு கத்துக்கிறது, அது என் பயணத்துக்கான தெளிவு. ஆனா நான்காம் முகம் அப்படிங்கிறது அந்த காரோட இன்ஜின் எப்படி இயங்குதுங்கிற அறிவியல், எந்திரவியலை புரிஞ்சுக்கிறது போன்றதா? அருமையான உதாரணம். முதல் முகம்ங்கிறது அகவயமான தெளிவு, சப்ஜெக்டிவ் கிளாரிட்டின்னு சொல்லலாம். அதாவது நான் யார், என் பாதை என்னங்கிற அகத்தேடல். ஆனா நான்காம் முகம்ங்கிறது புறவயமான ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, புற உலகத்தோட அறிவியல் சார்ந்த உண்மை. ஆமா, இயற்கை எப்படி இயங்குது, இயற்பியல், வேதியியல், வானியல் மற்றும் தத்துவங்களோட அடிப்படை என்ன அப்படிங்கிற உலகப் பொருட்களோட ரகசியங்களை ஆராயிற அறிவியல் மனப்பான்மைய, சயின்டிபிக் டெம்பரை இது குறிக்குது. வெறும் தியானத்துல மட்டும் ஆன்மீகம் இல்ல, உலகத்தோட இயங்கு விதியை புரிஞ்சுக்கிறதுலயும் ஒரு மாபெரும் தத்துவம் இருக்கு அப்படிங்கறத இது காட்டுது. அப்படி என்றால் ஒரு மத சின்னத்துக்குள்ள அறிவியல் தேடலையும் மெய்யறிவு தேடுற ஆவலையும் எவ்வளோ அழகா குறியீடா வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. கொஞ்சம் பொறுங்க. இந்த ஐந்தாம் முகத்தோட வேலையை பார்க்கும்போது எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. ஐந்தாம் முகம் தீயவர்களை அழித்து தர்மத்தை காக்க போர் புரியும் முகம்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா, தர்ம யுத்தம் செய்யற வீரம் செறிந்த முகம் அது. இங்கதான் என்னோட முரண்பாட்டு சிந்தனை வருது. நான்காம் முகம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட ரகசியங்களை உள்வாங்கின ஒரு உச்சகட்ட அறிவு நிலை. அப்படிப்பட்ட ஒரு அமைதியான சாந்தமான ஞானியா இருக்கிறவரால கையில ஆயுதமேந்தி ஒரு உக்கிரமான போர் வீரனை செயல்பட முடியுமா? அறிவும் வன்முறையும் ஒண்ணுக்கொன்னு முரண்பட்டவை அல்லவா? இது எப்படி சாத்தியம்? இது மேலோட்டமா பார்க்கும்போது முரண்பாடாதான் தெரியும். ஆனா தத்துவத்தோட மிக நுட்பமான பகுதி இதுதான். இது நல்லா கவனிங்க. அறிவு அப்படிங்கிறது தர்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆனா வீரம் அப்படிங்கிறது அந்த தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு. தர்மத்தை புரிஞ்சுகிட்ட ஒருத்தன் அநீதி நடக்கும்போது அமைதியா கை கட்டி வேடிக்கை பார்த்தா அவனோட ஞானத்தால என்ன பயன்? ஓ, அதாவது முழுமையான அறிவை கொண்டிருக்கிறதும் அதே சமயம் அதை தற்காத்துக்க தெரியாம இருக்கிறதும் ஆபத்துங்கிறீங்களா? 100க்கு 100 உண்மை. தூய்மையான அறிவோ அல்லது கருணையோ அதை தற்காத்துக்கிற வலிமை இல்லாம போனா அது அடிமைத்தனத்திலோ அல்லது சுரண்டலிலோ கொண்டு போய் விட்டுடும். எல்லைகள் இல்லாத கருணை துஷ்பிரயோகம் செய்யப்படும்.
கரெக்ட், ஈஸியா ஏமாத்திடுவாங்க. அதனாலதான் ஞானமும் போர் குணமும் நாணயத்தோட இரு பக்கங்கள் மாதிரி. சமூகத்துல ஒரு தீமை உச்சத்தை அடையும் போது அதை அழிக்கிறதுக்கான உக்ரம் தேவை. தர்மத்தை காக்க எடுக்கப்படுற ஆயுதம் உண்மையிலே உலகத்தை காக்கிறதுக்கான ஒரு பெரிய அளவிலான கருணை தான். வன்முறை வேற, தற்காப்பு வேற. ஆமா, வன்முறை வேற, தற்காப்பு மற்றும் தர்மத்தை காக்கும் வீரம் வேற. அமைதி அப்படிங்கிறது பலவீனத்தோட அடையாளமா மாறிடக்கூடாது. அமைதி அப்படிங்கிறது பலவீனத்தோட அடையாளமா மாறிடக்கூடாது. எனக்கு இது இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. தீமையை எதிர்கொள்ள தயங்குற ஒருத்தன் தன் ஞானத்தையோ அல்லது கருணையோ காப்பாத்திக்க முடியாது. சரி, இப்போ ஒருத்தன் தன்னோட அறியாமையை நீக்கிட்டான், மத்தவங்களோட குறைகளை கேட்கறான், அறத்தை காக்குறான், பிரபஞ்சத்தோட அறிவியலை கத்துக்கிட்டான், தேவைப்படும் போது தீமையை அழிக்க ஆயுதமும் ஏந்துறான். ஆனா தொடர்ந்து பிரபஞ்ச பிரச்சனைகள், போர், தர்மம்னு போராடிட்டே இருக்கிற ஒருத்தன் ஒரு கட்டத்துல தன் மனிதத்தன்மையை இழந்து ஒரு இயந்திரமாவோ அல்லது ஒரு முரடனாவோ மாறிட வாய்ப்பு இருக்கே. எப்படி அவன் தன் மென்மைய மனிதத்தன்மையை தக்க வச்சுக்கிறது? இதுதான் இந்த ஆழமான அலசலோட உச்சக்கட்ட புள்ளி. அந்த வீரன் தன் மனிதத்தன்மையை இழக்காம இருக்கிறதுக்காக தான் 6ஆம் முகம் வருது. 6ஆம் முகம் மனித வாழ்வோட மிக நெருக்கமான, மிக அழகான ஒரு தலத்தை பேசுது. முந்தைய 5 முகங்களையும் காதலோடு பாக்குற வள்ளி மற்றும் தெய்வானை கிட்ட தூய்மையான அன்பு செலுத்துற முகம் இது. ஓ, லவ் அண்ட் ரொமான்ஸ் வச்சுக்கோ அப்படிங்கறதை இது உணர்த்துது. இதை கேட்கும்போதே சிலிர்ப்பா இருக்கு. எவ்வளவு பெரிய வீரனாகவும் ஞானியாகவும் இருந்தாலும் கடைசியில தன்னை நிபந்தனையற்ற ஒரு அன்புகிட்ட ஒப்படைக்கிறதுல தான் ஒரு மனிதன் முழுமை அடையறான் அப்படிங்கிறது புரியுது. இது நம்ம அடிக்கடி பேசுற ஒர்க் லைஃப் பேலன்ஸ் போன்ற கார்ப்பரேட் வார்த்தைகள்ல அடங்குற விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல, அதுக்கும் மேல. இது இன்னும் மிக ஆழமானது. அதாவது பிரபஞ்சத்தோட ரகசியங்களை தேடின பின்பு, தீமைகளோட உக்கிரமா போராடின பின்பு, உங்களால மிக எளிமையா எந்த அதிகாரமும் இல்லாம ஒருத்தர்கிட்ட அன்பா ஒரு பலவீனமான மனிதரா, அதாவது வல்னரபிளா நடந்து கொள்ள முடியுதா அப்படிங்கிறது தான் உண்மையான சவால். ரொம்ப அழகா சொன்னீங்க. தன் முந்தைய 5 முகங்களோட ஆற்றலையும் தாண்டி காதலிகிட்ட அன்பு செலுத்துறது மனித மனதோட உன்னத நிலையை காட்டுது. நீங்க மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க. அந்த மனைவியர் முருகனோட மத்த 5 முகங்களோட செயல்பாடுகளையும் காதலோடு பாக்குறாங்கன்னு இலக்கியம் சொல்லுது. இதோட உளவியல் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு நெருக்கமான உறவுல உங்களோட துணை உங்களோட அனைத்து பரிமாணங்களையும், உங்களோட கோவம், உங்களோட வீரம், உங்களோட பலவீனம், உங்களோட கருணை, இது எல்லாத்தையும் பார்த்து அதை ஏத்துக்கிட்டு அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது தான். வாவ், சூப்பர். இந்த 6 குணங்களும் இணைந்து செயல்படுற அந்த தருணம்தான் 6 முகம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த தத்துவத்தோட முழுமையான சேர்க்கை. இப்ப பின்னோக்கி பார்க்க, நாம நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பேசின அந்த வெறும் உருவம் அல்லது சிலை இப்ப கண்முன் விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. இது வெறும் எண்ணிக்கை இல்ல, மனித பரிணாமத்தோட 6 வெவ்வேறு நிலைகளோட ஒருங்கிணைப்பு. அறியாமையை அகற்றுதல், குறைகளை கேட்டு கருணை காட்டுதல், நல்லவற்றை பாதுகாத்தல், பிரபஞ்ச ரகசியங்களை கற்றல், தீமையை எதிர்த்து போராடுதல் மற்றும் அனைத்தையும் கடந்த அன்பான இல்லறத்தை வாழ்வது. உண்மைதான். இது 2000 வருஷத்துக்கு முன் சொல்லப்பட்டிருந்தாலும் மனித மனதிற்கு இதைவிட சிறந்த ஒரு வழிகாட்டி இருக்க முடியாதுன்னு தோணுது. அதுதான் நக்கீரர் அப்படிங்கிற இலக்கியவாதியோக மேதமை. மனித மனம் பல கூறுகளா சிதறி கிடக்க, அந்த சிதறல்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு சமநிலையான முழுமையான மனிதனை உருவாக்குறதுக்கான வரைபடத்தை ஒரு இறைவனோட உருவகத்துல வச்சு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நண்பரே, இந்த ஆழமான அலசலோட முடிவுல உங்களை நோக்கி ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம நம்மளோட மனித வாழ்க்கையோட பிரச்சனைகளை தீர்க்க வெவ்வேறு விஷயங்களை நாடி ஓடிட்டு இருக்கிறோம். அறிவை பெற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போறோம், மனக்காயங்கள் ஆற்ற ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போறோம், நீதியை கேட்க நீதிமன்றங்களுக்கு போறோம், அன்பை தேடி டேட்டிங் ஆப்ஸ்ல அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இவை அனைத்தையும் தனித்தனியா வெளி உலகத்துல எங்கோ ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கோம். ஆமா, எல்லாமே வெளியில தான் தேடுறோம். ஆனா 2000 வருஷத்துக்கு முந்தைய இந்த திருமுருகாற்றுப்படை ஒரு மிகச்சிறந்த உண்மையை உணர்த்தது. உண்மையான மனித முழுமை அப்படிங்கிறது இந்த 6 விஷயங்களையும் 6 வெவ்வேறு இடங்கள்ல தேடுறதுல இல்ல. மாறாக இந்த 6 முகங்களையும் 6 பண்புகளையும் ஒரு சேர நமக்குள்ள ஒருங்கிணைக்கிறதுல தான் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு ஆசிரியர், ஒரு தெரபிஸ்ட், ஒரு காவலன், ஒரு அறிவியலாளர், ஒரு வீரன் மற்றும் ஒரு அன்பான துணை என அனைவரும் இருக்காங்க. நாம நமக்குள்ள ஒருங்கிணைக்க வேண்டிய விஷயங்களை வெளி உலகத்துல தனித்தனியா தேடி நாமே சுருக்கிக்கிட்டு இருக்கோமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது.
அடுத்த முறை நீங்க அந்த ஆறுமுக பெருமானோட சிலையை பார்க்கும்போது அங்க தெரிகிறது வெறும் கல்லாலான உருவமா அல்லது நீங்க அடைய வேண்டிய முழுமையான உளவியல் பிம்பமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த ஆழமான கேள்வியோடு உங்களை தொடர்ந்து சிந்திக்க தூண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து தேடுங்கள், உங்கள் ஆறுமுகங்களையும் ஒருங்கிணைத்து முழுமையாக வாழுங்கள்.